ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கும் நம்ம ஒரு சிறப்பான ஐயப்பன் கோவிலை பற்றி தான் பேச போறோம். இந்த கோவில்ல மூலவர் சாஸ்தா. எங்க இருக்கு இந்த கோவில் அப்படின்னா கன்னியாகுமரியில இருக்கு. கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முற்பட்ட கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலினுடைய தல சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக சாஸ்தா 2 கால்களையும் குத்திட்டுன்னு சொல்லுவாங்களே, அப்படி குத்திக்கால் வச்சுன்னு அந்த மாதிரி யோகப்பட்டை அணிஞ்ச நிலையில தான் காட்சி கொடுப்பார். ஆனா இந்த கோவில்ல சுவாமி பீடத்துல அமர்ந்து வலது காலை குத்திட்டு இடது கால் பெருவிரல தரையில ஊனி அந்த மாதிரியான ஒரு நிலையில காட்சி கொடுக்கிறார். வலது கையில கதாயுதம் இருக்கு, சுருள் முடிய கொண்டையாக போட்டிருக்கார். இந்த மாதிரியான அமைப்புல இந்தியாவில் வேற எங்கேயுமே சாஸ்தா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு எதிர்க்க யானை குதிரை வாகனங்களும் இருக்கு. சுசீந்திரம்ல இருக்கு, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோவில் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமா தெரியும் இல்லையா? அந்த கோவில் கிட்டக்க தான் இருக்கு இந்த அதிசய சாஸ்தா கோவிலும். அந்த சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோவில தானுமாலய சுவாமி கோவில்னு சொல்லுவோம். அந்த தானுமாலய சுவாமி கோவில் வந்து நடக்கிற தூரம் தான் இந்த அதிசய சாஸ்தா கோவில். ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோவிலும். அதிசய சாஸ்தா கோவிலினுடைய அந்த பெருமையை பற்றி பேசும்போது அத்திரி மகரிஷி தன்னுடைய மனைவி அனுசியாவோட இந்த தலத்துல ஆசிரமம் அமைச்சு தங்கியிருந்தான்னு சொல்றாங்க. இப்படி அத்திரி ஆசிரமம் அமைத்து தங்கினதுனால இந்த தலம் ஆசிரமம் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்பட்டு ஆசிராமம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அத்திரி உண்டாக்கிய தீர்த்தம் இந்த கோவிலுக்கு வெளியில இருக்கு. இதை யாக குண்ட தீர்த்தம்னு சொல்றாங்க. சிவனுக்குரிய வில்வம் தான் இந்த தலத்துல விருட்சம். இங்க இருக்கக்கூடிய 3 வில்வ மரங்கள்ல 3 இலை, 5 இலை, 9 இலைன்னு வெவ்வேறான எண்ணிக்கையில கிளவிடுறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாவும் சொல்றாங்க. இன்னைக்கு அதிசய சாஸ்தா கோவிலை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சுசீந்திரம்ல இருக்கு இந்த கோவில்னு சொன்னேன். 500 வருடங்களுக்கு முந்தைய கோவில் இது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல வசித்த பக்தர்கள் சாஸ்தாவை குலதெய்வமாக வணங்கியிருக்காங்க. அவங்களுடைய இருப்பிடத்துல அவருக்கு ஒரு கோவில் எழுப்பணும் அப்படின்னு நினைச்சவங்க ஒரு சாஸ்தா சிலையை வடிக்கிறாங்க. இங்க பிரதிஷ்டை பண்ணி ஒரு சின்ன அளவுல கோவில் மாதிரி கட்டுறாங்க. பிற்காலத்துல கண் தெரியாத ஒரு பக்தர் ஒருத்தர் கோவில் வாசல்ல படுத்திருந்திருக்காரு. சாஸ்தாவை மனக்கண்ணால வழிபட்ட அவர் பக்கத்துல யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்றத உணர்ந்திருக்காரு. வந்தவர் அவருடைய கண்ணில் மைய தடவை அவருக்கு கண் பார்வை கிடைச்சதாம். வியப்புனா வியப்பு, அப்படி ஒரு வியப்பு. சாஸ்தாவை வழிபட அவர் காட்சி கொடுக்கிறார். இவருக்கு கண்ணில் மையால எழுதி பார்வை கொடுத்ததுனால இவரை இந்த அஞ்சனம் எழுதிய கண்டன் சாஸ்தாங்கிற பெயர் அவருக்கு வந்தது. சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் இருந்து நடக்கிற தூரத்துல இருக்கிற கோவில் தான் இந்த அதிசய சாஸ்தா கோவில்னு சொன்னேன் இல்லையா? ரொம்ப பழமையான ஒரு கோவிலும் கூட. இந்த அதிசய சாஸ்தாக்கு இன்னொரு பெயர் அஞ்சனம் எழுதிய கண்டன்கிற பெயர் உண்டு. என்னன்னா, இந்த கோவில்ல பார்வை தெரியாத ஒருத்தர் வந்து அவருக்கு கண்ணில் மை தடவி ஐயன் பார்வை கொடுத்ததுனால இந்த ஒரு பெயர் அவருக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே இங்க பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இந்த அதிசய சாஸ்தாவை வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து அந்த குறையெல்லாம் தீர்ந்து பார்வை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படி இந்த கண்ணில் ஏதாவது கோளாறு இல்லை கண் பார்வையில் ஏதாவது கோளாறு இருக்கிறவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டு அந்த கோளாறெல்லாம் அவங்களுக்கு நிவர்த்தியான உடனே இந்த சாஸ்தாவுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரமெல்லாம் அணிவிச்சு தங்களுடைய அந்த நேர்த்தி கடனை செலுத்துறாங்க. ரொம்ப விசேஷமான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அதிசய சாஸ்தா திருக்கோவிலை பற்றி பேசினோம். இந்த கோவிலில் வந்து கண் கோளாறு, கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்கெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு அந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நிவர்த்தி அடைஞ்சு சாஸ்தாவை மனம் குளிர தரிசனம் பண்றாங்க, வேண்டிக்கிறாங்கன்னு பேசினோம். தன்னுடைய பிரார்த்தனையை, அதாவது நேர்த்தி கடன் எல்லாம் நிறைவேற்றுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.